தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். வந்தா பாப்போம். நம்மளா ஒரு யூகம் பண்ற அர்த்தம் கிடையாது. அவர் நான் கட்சிக்கு கட்டுப்பட்ட தொண்டனாக இருக்கு. அவர் ஒரு கட்சி தொடனா அது ஒரு மாஸ் தான். அது ஒரு பெரிய குரூப் இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய வரும். அது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரிய பிரேக் இருக்கும், ரிசல்ட்டை மாற்றும். ரிசல்ட்டையா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல. நீங்க தானே சொன்னீங்க, நானா சொன்னேன்? இல்லை சார், செல்வாக்கு இருக்கு. ஆமா, அப்புறம் செல்வாக்கு ரிசல்ட் மாத்தாதா? என்னங்க அவருக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னாரு. அவர் நீங்க தான் சொல்றீங்க சார், அவ்வளோ ஆர்ப்பரிப்பு, அவ்வளோ அவருக்கு ஓட்டு இருக்குல்ல. ஐடியாலஜிக்கலா அவருக்கும் பிஜேபிக்கும் செகண்ட் தாட்டே கிடையாது. அவர் பேசிக்கலா ஒரு நேஷனலிஸ்ட், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதனால தான் ஐபிஎஸ் தேர்வு தேர்ந்தெடுத்தாரு, ஐபிஎஸ் அதிகாரி ஆனார், கர்நாடகாவில் போய் ஒரு பியூட்டிஃபுல்லான சர்வீஸ் பண்ணாரு, ரொம்ப ரினவுண்ட் ஆஃபீஸரா இருந்தார். தமிழ்நாட்டில் அவருக்கு 100 வாய்ப்புகள் இருந்துச்சு. அவர் அதிமுக சேர்ந்திருக்கலாம்ல, திமுக சேர்ந்திருக்கலாம்ல. ரஜினி சாரோட கட்சி ஆரம்பிக்காம போயிட்டாரு. கட்சி ஆரம்பிக்க முன்னாடி இவர் போயிட்டாருங்க வச்சுங்க. அது மாதிரி 100 வாய்ப்பு இருக்கும்போது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தாங்க? ஐடியாலஜிக்கு ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல கண்ணு மேலாம் அவர் பெரிய மரியாதை வச்சிருந்தாரு, அப்படி சேர்ந்திருக்கலாம். ஸோ நான் போய் ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒரு கட்சியை நான் போய் பயங்கரமா கொண்டு வந்து சேர்ந்திருக்கலாம். தமாக சேர்ந்திருக்கலாம். ஹானஸ்ட் மேன், பியூர் மேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப ஏன் பாஜக தேர்ந்தெடுத்தார்? ஸோ அவருக்கு நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் சொன்னதே, நான் அரசியலுக்கு வந்ததே மோடியால தான். அவர் இயக்கம் ஏற்கனவே இருக்குது, அந்த இயக்கத்தின் மூலமாக கட்சி பலப்படுத்தி வலுப்படுத்தி கொண்டு உங்களுக்கு நினைவு இருக்கும். திருமதி சசிகலா அவர்கள் ஏற்கனவே பெயர் பதிவு பெற்ற ஒரு கட்சியை வச்சுட்டு நான் அந்த கட்சி கொண்டு வரேன், கூடி பண்ண சொன்னாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடிஞ்சுப்பாங்க? எல்லாரும் ஏடிஎம்கே என்னாச்சு, டிஎம்கே என்னாச்சு, விஜய் என்ன பேசுறோமே தவிர சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்களே, அது என்னாச்சு யாருமே பேசல. யாரு? ஜெயலலிதாவுடைய தோழியாக, ஜெயலலிதாவுடைய நிழலாக, ஜெயலலிதாவுடைய உடன்பிறவா சகோதரியாக, வியூகத்துல பெரிய வல்லமை கொண்டவராக இருந்த சசிகலா அவருடைய கட்சி என்னாச்சுங்கிற பாக்குறோம். அப்ப என்னன்னா வெறும்னா ஒரு ஆவேசமோ ஆக்ரேசமோ ஒரு சடன் டிசிஷனோ பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற பாக்குறோம். அதனால திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி துவங்க போறார், மாற்று கருத்தே இல்லை. அந்த கட்சியை துவங்குவதற்கு முன்னால ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும். அதுதான் ஒரு ஸ்டெப்பா இயக்கம் இருக்கலாம், அது வீடு லீடர்ஸா இருக்கலாம், வேற ஒரு அமைப்பா இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அது கோல் ரொம்ப தெளிவானது. தமிழகத்தில் புதிதாக அவர் தலைமையில் ஒரு அரசியல் கட்சியை துவக்குவது.